ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி லோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் தான் போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து மங்களூர் போயிட்டுருக்கோம். இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் புது பைபாஸ் போட்டிருக்காங்களே, அது புது பைபாஸ் தான் இது. இன்றைக்கி எந்த ரோட் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை அந்த வழியாக அப்படியே பெங்களூர் போய் அப்படியே நம்ம ஹாசன் வழியாக காடு ஏற போகிறோம். இதாங்க ஹாசன் காடு ஏறிட்டு இருக்கோம். ரோடு கொஞ்சம் மோசமான ரோடு. ஃபஸ்ட்டுக்கு இப்போ இந்த ரோடு ஓரளவுக்கு தேவலாம். இப்போ ஓரளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஓட்டவே முடியாது. செகண்ட் கீரை தாண்டி நம்ம வேறு கீரை போட முடியாது, அந்தளவுக்கு ரோடு ஓரளவுக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க. ஆனால் பாதியில் அங்கங்கே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல. கிட்டத்தட்ட இந்த ஹாசன்லேருந்து மங்களூர் வந்து எத்தனை கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர். 170 கிலோமீட்டர் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஹில்ஸு, ஃபுல் பெண்டு, ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். காடு ஏறும் போதே வேக்கமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வண்டியெலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நடுவுலலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. நடுவில் ஓஸு பல்ஜ் ஆகிடுச்சு. நல்ல வேலை எந்த ஒரு அசம்பாதம் எல்லாமே லெஃப்ட்டில் ஓரம் கட்டி நம்மளை ஓரளவுக்கு சேஃப்டியாக நிப்பாட்டிட்டு நம்மகிட்ட ஸ்பேர் எப்பவுமே இருக்கும். ஓஸு அந்த பின்னு இருக்கும். பின்னு ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த லாரியை பார்த்துட்டே போயிட்டு லெஃப்ட் சைடில் தான் நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஆச்சு வண்டி. ரைட் சைடில் இருக்க அந்த லாரியை பார்த்திங்கன்னா வேக்கம் கம்ப்ளைண்ட் தான். இப்போ பாரத் பென்ஸ் நம்பர் எப்பவுமே 2 வண்டியும் பின்னாடி தான் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை தாண்டி வந்துட்டாங்க. 2 வண்டியும், ஒரு வண்டி முன்னாடி ஒரு வண்டி முன்னாடி வந்துட்டுருக்கு. அது ரொம்ப கஷ்டம் தாங்க அந்த ரோடு. இங்கே பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. நம்ம வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைலாண்டு BS4 14 வீலு. 16 வீல் இருந்தது நம்ம கம்பெனிலே. 16 வீல் நம்ம எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது 14, பாரத் பென்ஸ் 2 16. அதுக்கு டிஃப்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா முன்னப்பனா ஒரு 200-300 தான் அதிகம். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 14லே வந்துட்டோம். லோடும் பார்த்திங்கன்னா நம்மளோட 5 டன் 6 டன் அது எக்ஸ்ட்ராவே பிடிக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். 14 வீலுக்கும் 16 வீலுக்கும் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ளலாம் போனோம்னா நம்ம வண்டி ஈஸியாக கட் ஆகிடும். 14 வீலு. 16 வீல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4-5 வாட்டி நம்ம ரிவர்ஸ் எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லோடும் அதில் அதிகம். ஹீல்ஸுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டான லோடு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஒரு வழியாக மங்களூர் வந்தாச்சு. லோடு வந்து நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ ஆங்கிள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் அப்போ நம்மளுக்கு பெருசாக ஒரு அனுபவம் கிடையாது. அதனால் அந்த வீடியோ நார்மலாக எடுத்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் சதிப்பு நிலா காடு. கரெக்டாக கம்பெனிக்கு நமக்கு ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பழைய வீடியோ. ஆனால் வாய்ஸ் ஓவர் வந்து நான் இப்போ தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் அந்தளவுக்கு இல்லை. புதுசாக வாய்ஸ் ஓவர் இப்போ தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் வீடியோ வந்து பழைய வீடியோ. இது வந்து இப்போ உள்ள வீடியோ கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோடு செட் ஆகிடுச்சு. லோடு ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டுருக்கோம். போகிற வழியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் போகணும். போகிற வழியில் ஒரு ஊற்று ஒன்று இருக்குது. ஒரு பாலத்துக்கு கீழே பெரிய ஒரு இது இருக்குது, மழை நீர் ஊற்று. மலையிலேருந்து வர தண்ணி ஊற்றிருக்கும். நல்லா பெரிய பயங்கரமாக இருக்கும். அதை பாருங்கள். நம்ம வண்டியில் நான் சிங்கிள் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா படி பத்தாது. அவ்வளோலாம் வந்து அந்த ரோட்டில் நம்ம படி பத்தாது. பாண்டிச்சேரியிலேருந்து மங்களூர் வந்தாலே 9500 தான். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா மொத்தமே 3 நாள் தாங்க. திடீர்னு ஆல்ட் ஆகிடுச்சுன்னா 1 வாரம் கூட ஆகிடும். அதில் அந்த 9500 தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். நம்ம இது பண்ணிக்கணும், மொத்தமே இதெல்லாம் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம குளிக்க வந்தாச்சு. இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அந்த இயற்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள்.
அப்படியே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்படியே குளிக்க கிளம்பியாச்சுங்க. நம்ம டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாளைக்குள்ளே திருப்பி பாண்டிச்சேரி போய் ஆகணும். நான் இங்கே அப்படியே குளிக்க கிளம்பியாச்சுங்க. லாரி லைஃப் ட்ரெக் லைஃப்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான். கிடைக்கிற இடத்துல தான் குளிக்கணும். ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக இருக்காது. இயற்கையாக இருக்குங்க. இயற்கையின் மத்தியில் நம்ம இருப்போம். தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பண்ணு நீ பண்ணு. இந்த பாலுக்கு இதே வேலையை போச்சு. கண் வசறது லைட்டாக தூங்கலாம், ஒரு அரை மணி நேரம் தூங்கலான்ட்டு அப்போ தாங்க வண்டி ஓரம் போட்டேன். வண்டி ஓரம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. லைட்டாக தூங்குறேன், அதுக்குள்ளே வந்து பார்க்கிங் சொல்லிட்டு 150 ரூபா போட்டானுங்க. இங்கே நிப்பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. நம்ம லாரி டிரைவர்கிட்ட கேட்டோம். யாரும் பக்கத்தில் டிஎன் வண்டி எதாவது இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தேன். யாருமே இல்லை. திருப்பி அந்த 150 ரூபா கொடுத்துருக்காங்க. வந்து கிளம்பிட்டேன். வந்தாச்சுங்க, பாண்டிச்சேரி வந்தாச்சு. விழுப்புரம் ரோடு, விழுப்புரம் அந்த புது பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரோடு ஏற்றிட்டு வந்தாச்சு. பாய் கைஸ், வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். வீடியோ கொஞ்சம் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். பாய் கைஸ், ஸ்டே டியூன்.